அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த TNAU, TNJFU, அண்ணாமலை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, டோட்டல் அட்மிஷனில் எத்தனை ஸ்டெப்பு இன்வால்வ் ஆகுது, ஒவ்வொரு ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ TNAU, TNJFU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் அண்ணாமலையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ளிகேஷன் சப்மிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணணும், ஃபீஸ் டீட்டெயில் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சப்மிஷன் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே முடிச்சாச்சு, அடுத்து என்ன நடக்கும், ரேங்க் ஆர் மெரிட் லிஸ்ட் அது ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, அந்த மார்க்கை வச்சு ரேண்டம் நம்பர்லாம் போடுறது, ப்ளஸ் அந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க அந்த ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கோம், கம்யூனிட்டி வைஸும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் ஜெனரல் ரேங்க்கும் பார்த்துக்கலாம். இது ஒரு ரேங்க் இருக்குது, ரெண்டாவது ப்ராசஸ்ஸு. மூணாவது என்னென்னு பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஷன். அது தாங்க கவுன்சிலிங். அங்கே தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நத்திங் பட் உங்களுக்கு அந்த டைமில் உங்கள் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. TNAU பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்கு, இந்த கட் ஆஃப்லேருந்து அந்த கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே TNJFU அண்ட் அண்ணாமலை எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க்கு மெரிட் லிஸ்ட் வந்த பிறகு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னால் ரெண்டுக்கு நடுவில் இந்த விஷயம் நடக்கும். அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேங்க் ரேஞ்சு சொல்லியிருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1வது ரேங்க்லேருந்து 1000வது ரேங்க்கு OCயில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணி டேட்டு டைமோடு கொடுப்பாங்க. அது TNAUவில் தான் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் TNAUவில் நடக்கும் எல்லா கோர்ஸுக்குமே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செஷன் போயிட்டே இருக்கும். அப்போ 4வது ஸ்டெப் என்னென்னா சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ். இந்த சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணதில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் சீட் அலாட்மெண்ட்டு. ஓகே இந்த காலேஜில் உங்கள் மார்க்கை வச்சுட்டு கேட்டகரி கம்யூனிட்டி வைஸு மார்க்கை வச்சு தெரியும் எந்த சீட் அலாட்மெண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸு பே பண்ணணும். அட்மிஷன் ஃபீஸு பேமெண்ட் அது முக்கியம் இல்லைங்களா? இந்த அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறது அந்த ஸ்டெப்பு தான். ஒன்ஸ் அலாட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா அட்மிஷன் ஃபீஸு நார்மலாக TNAUவில் 20,000 கட்ட சொல்லுவாங்க இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் ஃபீஸு அந்த காலேஜில் போய்ட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும். 6வது ஸ்டெப்பு அதுதான் லாஸ்ட்டு, ரிப்போர்ட்டிங் ஆர் ஜாயினிங். ரிப்போர்ட்டிங் ஜாயினிங் முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டிட்டிங்கன்னா இப்போ காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு அலாட்டாக இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஜாயினிங் ப்ராசஸ்ஸு. இது தாங்க ஓவரால் ப்ராசஸ்ஸு. அப்புறம் அதுக்கப்புறம் 7வது ஒன்று இருக்குது முக்கியமானது. அது என்னென்னு கேட்டோம்னா, எவ்வளோ பேரும் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு ஃபீஸு கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் சப்போஸ் ஜாயின் பண்ணலை, இன்னும் வேக்கன்சி இருக்குது, இல்லை இப்போ ஜாயின் பண்ணாத வேக்கன்சி ப்ளஸ் ஒரிஜினல் வேக்கன்சி ஏதாவது இருந்தால் காலி இடங்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஸ்பாட் அட்மிஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதில் இந்த மார்க் குறைச்சி கொடுப்பாங்க. எவ்வளோ ரேங்க் வரைக்கும், இல்லை என்ன கட் ஆஃப் வரைக்கும் கம்யூனிட்டி வைஸ் கொடுக்கலாம் அப்படின்றது ஸ்பாட் அட்மிஷன். இதில் ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் ஸ்பாட் அட்மிஷன், கவர்மெண்ட் காலேஜஸும் கிடையாதுங்க. இதுதான் இந்த ஓவரால் ப்ராசஸ்ஸு. TNAU, TNJFU, அண்ணாமலையில் நடக்கிற அட்மிஷன் ப்ராசஸ்ஸு. இது இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குது. நம்பராக தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.